வாடி முண்டா பிள்ளைங்க என் பிள்ளை என் முண்டாட்டி உள்ள சாமான கட்டிக்கிறான் உன் முன்னாடி கொடுங்க என் பொண்டாட்டி கூட்டிட்டு கொடுங்க அன்பா உடனடியாக என் பொண்டாட்டி அழைத்து வா பொண்டாட்டி அழைத்து வாடா ஆனக்குந்துமா நகரத்துக்கு வந்தாச்சு என் தேவியால அந்த புறத்துல இருப்பா அவளை உடனடியாக அழைத்து வா போய் அதுக்கு சார்ஜ் எடுத்து போ அன்பா அது சீக்கிரமா கிடைக்கும் கேளுங்க மகாதேவரே நானோலமா அர்ஜுனே ஆனகுதிமா நகரம் ஆனகுதிமா நகரம் ஆலக்குடியே அழகு சுபத்திரி அம்மாள் அழைக்க அழகு சுபத்திரி அம்மா சபைக்கு தருப்பார்
யாரு பெத்தாங்க? உங்க அம்மா பக்கல பொண்டாடி பக்கலையான நீ என்ன பண்ண அவன் பக்கம் போது அப்ப வேற பண்ணான் இல்ல இவன் கடத்துட்டு போறா என்னடா கட்டினா என்ன மாதிரி கொண்டாடிக்கணும் இல்லைன்னா வாழை மரத்து தூக்கு படிச்சு ஆகணும் அப்படித்தாலும் இப்ப கடத்துட்டு போறா கட்டினா என்ன மாதிரி கொண்டாடி கட்டணும் என் பொண்டாட்டி பேரு என்ன தெரியுமா எப்படியா பண்றது நீ தான் எவ்வளவு செலவு பண்ண கல்யாணம் பண்றதுக்கு அவளா இல்ல என்ன நினைக்கிற மண்டகம் எப்படிக்கிற இந்த ஊருக்கு ஒதுக்கு போறமாக்குமே மண்டபம் ஊருக்கு ஒதுக்கு போறமா என்ன இருக்கும் சுடுகாடு அங்கத்தான் கல்யாணம் பண்ணேன் எப்படி ஐயரு செலவே இல்ல அப்பதான் ஒரு போஸ்ட்மார்டம் பண்ண பாடி ஒண்ணு வந்துச்சு அதுவும் போகத்தான் இவன் போறதும் போகத்தான் அப்படின்னு அதுலயே கல்யாணம் பண்ணிட்டேன் என்னங்கிற ஏ செண்டாலா என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா அப்படி நிக்கத்தானா படுத்துக்குவா ஏன் முண்டிங்கிறியா அப்படியாப்பட்டவன் அப்படியாப்பட்ட பொண்டாடி கல்யாணம் பண்ணி என்னடா சுகத்தை கண்டு என் பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போச்சு என் பொண்டாட்டி எவ்வளவு வருமா கேக்குற என் பொண்டாட்டிக்கு விருப்பம் இல்ல ஆமா பக்கத்தால ஒரு வீட்டுக்காரன் வந்தான் குடியிருக்க அவன் 2500 வாடகை எனக்கு சொந்த வீடு என் வீட்டு பக்கத்தால ஒரு வாடகைக்கு ஒருத்தர் கொண்டாந்து குடி வச்சேன் நானு ஏன்னா போனா போச்சு போறான் பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவனு அங்க தாண்டா வினையும் வந்துருச்சு ஆமா என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி அப்படி பண்ணி அன்னைக்குதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு என்ன நினைக்கிறேன் பயம் கொண்டு கூட்டி போயிடுவாங்க ஆனந்தம்டா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல கொண்டாடும் போது உடனே எங்கூட பார்த்தாலும் குடி வந்தாம அவனா முடிஞ்சு கல்யாணம் ஆவாத்த மணி வந்துட்டான் அன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு சண்டாளா என் பொண்டாட்டி அப்பதான் நான் சொல்றது கூட ஒரு இல்லடா என் பொண்டாட்டி மேல காலை போட்டேன் கெட்டது உதைக்கிறாள் என் பொண்டாட்டி அப்படியா பட்டவ சரி இவளுக்கு தான் இந்த மனம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால வீட்டுக்கு போனா வேலை காட்டுக்கு போனா வேலை வீட்டுக்கு வந்தா சும்மா இருக்கிறோம் அதனால மாமுட்டி எடுத்து தோல் மாலை போட்டுக்கிட்டு கோமணத்தை எடுத்து தோல் மாலை போட்டுக்கிட்டு மம்முட்டி எடுத்து தோல் மாலை போட்டுக்கிட்டு உடனே போன காட்டு வேலைக்கு எனக்கு என்ன இல்லைங்கிற 4.5 ஏக்கரா காடு இருக்குது பத்திரமெல்லாம் இங்க இருக்குது அங்க பேசாதடாடி
ஏன்டா சாவடிக்கிறீங்க? இல்ல ஏன்டா பேசுறீங்க? நீங்க நடக்கிறத பேசுங்கடா, சாவடிக்காதுங்க. இல்ல அப்படி எல்லாம் மறந்து போச்சு போ. அப்படி போனா அதோட பாத்துட்டு என் வீட்டு பக்கத்தால ஒருத்த மிஷின்ல போறாங்களே ஊசி. ஆமா அந்த சைஸ்ல வந்தான். ஆமா பக்கத்தால அவன் நல்லா பாரு, போ அரிசி முட்டையான குப்பு ஊப்பி போயிட்டானே. ஏன்னு கேளு, என் பொண்டாட்டி ஒரு சமாச்சாரம் பண்ணிட்டான். என்னை பிடிக்கணும்னு பக்கத்து வீட்டுக்காரன் வந்தா பாரு வாடகைக்கு, அவனை மாப்பிள்ள வச்சுக்கிட்டான். அவனுக்கு வெறும் கறி குழம்பு ஏத்தான், எனக்கு டெய்லி கரைச்சியா தான் ஊத்தலாம். எனக்கு அதுல போன உடம்பு தான் இது. அப்படி ஆகி போய் சரி இந்த மாதிரி இப்படித்தான் ஆகி போச்சு. உடனே காட்டு வேலைக்கு போனவன உடனே மம்முட்டி எடுத்து நம்ம இது வாய்க்கா வர போல வெட்டிட்டு இருந்தேன். வெட்டிட்டு எங்க மாமியா போன் பண்ண. ஏன்னு கேளு, எங்க மாமனார் செத்து போயிட்டான். யாருக்கு? என் மாமனார் இல்லடா, என் மாமியா போன் பண்ணி மாமனார் செத்து போயிட்டான், உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி இளவுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்ல. இப்படி ஆகி போச்சு. போன் பண்ணா லேட் ஆகும், அப்படின்னு ஒரு ஆள் விடலாம். அப்படின்னு ஆள் விட்டு போய் சொல்லு, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நாம 2 பேரும் இளவுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல. சண்டாலா இந்த மாப்பிள்ள ரொம்ப கேவலமா போயிடுவான். போயிட்டு வரதுக்கு எத்தனை நாள் ஆகுதா தெரியல. எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊத்தணும், உரமெல்லாம் சோறாக்கி போடணும். போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு தெரியல. அதனால நம்ம வர வரையும் நம்ம மாப்பிள்ள சும்மா இருப்போம், பவுரு காஞ்சி போயிடும் அப்படின்னு அவ என்ன பண்ணிவிட்டா, நல்லா உளுந்த பருப்பு வாங்கிட்டு வந்து நல்லா ஊற வச்சு நல்லா ஆட்டி நல்லா பொத்தன்னு உரியில வச்சு கட்டி விட்டு போயிட்டான். ஆமா வந்து செஞ்சுக்கலான்னு. அதனால உடனே நான் அங்கிருந்து காட்டு வேலைக்கு போயிட்டு வந்தேன். வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சவன, என்னடா இது நம்ம வீட்டுல என்னைக்குமே அரிசித்தான ஊத்துவா, இன்னைக்கு மனமனு வாசடிக்குது. என்ன அவனு பார்த்தவன அந்த ஆட்டுனா உரல கண்டுபிடிச்சுட்டேன். அப்படி ஒரு முன்னொரு நாய் போச்சு. அதே மாதிரி அந்த நாய் மாதிரியே நானும் மோ பிடிச்சிட்டே போவேன். அந்த உளுத்தமா உரியில இருந்ததை கண்டுபிடிச்சுக்கிட்டேன். சும்மா இருந்தவன் சோத்த பாக்க இருந்தா, ரொம்ப நாள் சும்மா இருந்தவன் சோத்த பாக்க இருந்தா சும்மா இருக்குமா அப்படின்னு அந்த உரி அவுத்து நடுவால வச்சு அந்த உரியில இருக்கிற வேடு அவுத்து விட்டு நல்லா பார்த்தா அப்படி பச்சை மாவு பொத்தன்னு இருந்துச்சு. சோத்த திங்கிறது ரொம்ப நாள் ஆகி போயிருச்சு. இன்னைக்கு அந்த பச்சை மாவை கூட விடக்கூடாது அப்படின்னு கையை விட்டு எல்லாம் போட்டு நல்லா குழப்பி தின்னு விட்டேன். தின்னவன எனக்கு பிய வந்துருச்சு. தூரமா போனா சுத்தி ஊடு கட்டி விட்டுறாங்களே. அதனால இந்த தின்னு புட்டவன் இந்த சட்டிக்கு என்ன வேலை, இந்த சட்டி சும்மா தான் இருக்குது அப்படின்னு பேனை கட்டி விட்டு மூக்க போட்டு விட்டு அப்படின்னு பாரு எப்படி பொத்தன்னு இருந்துச்சோ அதே மாதிரி அப்படி வரி வரியா போட்டு வேடு கட்டி உரியில் வச்சுட்டு நானும் போயிட்டு இளவுக்கு. அங்கிருந்து மாப்பிள்ள வந்திருக்கிறான். பாவம் மாமனார் செத்து போயிட்டான்னு, அப்பங்காரன் செத்து போயிட்டான்னு நீ இளவுக்கு போயிருக்கிற. அதனால நம்ம கூத்தி ஆட்டின மாவை நம்ம நக்கினாச்சு பார்த்துருந்தோம். அப்படி இவனும் போய் உரியில எடுத்து மாவு வச்சு கீழே வச்சு நீ பேண்டது நம்மளுக்கு தான் தெரியும், அவளுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்படின்னு கூத்தி ஆட்டின மாவை நாம நக்கினாச்சு பார்த்துருந்தோம். வேடு கட்டிவிட்டு அந்த சட்டிக்குள்ள உள்ள கையை விட்டு உறுப்புனா பாரு அல்ல ஏன் பிய்ய தின்னு அவனு எங்க வந்துட்டான், அவனும் இளவுக்கு வந்துட்டான். ஆமா நான் எங்க உட்காந்து இருக்கிறேன், தாலி கட்டினா புரச்சேன் ஒட்டு தின்ன மாலை அவன் எங்க உட்காந்து இருக்கிறான். எங்க மாமனார் தலைமேட்டு மேல இவன் எங்க உட்காந்து இருக்கிறான். சேர போட்டு காலு மேல காலை போட்டு லண்டன்ல புடித்து ஆட்டம். மாப்பிள்ளைக்கு அவ்வளவு தெனா விட்டு அப்படின்னு என் பொண்டாட்டி பாரு ஒரு ஒப்பாரி பாடினா, நாட்டு மக்கள் ஒப்பாரி பாடினா எப்படி பாடுவாங்க? முந்தானத்துக்கு ஒரு கிளவி செத்து போயிட்டான். ஆமா கிளவினோட புரட்சம் செத்து போயிட்டான். உடனே அவன் ஏரி வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறான். அந்த கிளவி ஐயோ என் புரட்சக்காரன் செத்து போயிட்டான்னு ஒரு பேச்சுக்கு சொன்னதான். அந்த தண்ணி ஊத்தும் போது சீலையெல்லாம் காட்டி புடகால் மேல இருந்து அப்படியே ஓராட அறக்கலாமட்டு வந்த நாயெல்லாம் சல்லுன்னு உழைக்கிட்டு யாருக்காரெல்லாம் கொண்டு புளியா மரத்துல சாத்தலாம். அப்படி இல்ல போகணும். என் பொண்டாட்டி எப்படி பாட்டு பாடுறான், வந்த மாப்பிள்ளைக்கு யாருக்குமே கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு பாட்டு பாடுறான். எப்படி யாரும் இல்ல அப்படியேப்பட்ட பாட்டு பாடுறான். அட வட்ட பொட்டுக்காரோ திட்டம்
வச்ச இடம் தெரியலையா ஒவ்வொரு தான் வாடுதையோ அது அவனுக்கு தான் புரியும். எப்படிங்கிற வட்ட பொட்டுக்காரா திட்டுமலையா ராசாவே உனக்கு வச்ச இடம் தெரியலையா ஒவ்வொரு தான் வாடுது. ஆமா தின்னு குட்டா தின்னு ஏலியான்னு கேக்குறான் எங்க வீட்டுக்காரி. உடனே அவன் பீத்தனை முடி கம்மனுங்கள கொண்டு முடிக்கிட்டு அவன் ஒரு பாட்டு பாடுறான். இவனு முக்காடு போட்டுக்கிட்டான். ஆனா நான் ஒரு பிய்யத்தான் தின்னடியோ நான் ஒரு பேங்கோலான நடியோ அப்படிங்கிறான். நான் 2 பேத்துக்கு வச்ச ஆப்பு ஒரு ஆப்பு. நீ மட்டும் நான் சாமானப்பட்டாளா? நீ மட்டும் நான் சாமானப்பட்டாளா? நான் எப்படி பாடுறேன்? அட உங்க சாடு தெரியுமாடியோ உங்க சாடு தெரியுமாடியோ உங்க அம்மால உங்க சட்டி நிறைய பேண்டுவா பண்ணி அன்னையோட சரி அன்னைக்கே டைவர்ஸ் பண்ணி விட்டு உடனே போற பிள்ளைய பாத்துருக்கேன். போன போல வருவாளா?